புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி 72வது வட்ட செயலாளர் கன்னிகாபுரம் விஜய் தலைமையில் புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 73வது மாமன்ற உறுப்பினரும் மாமன்ற குழு துணைத் தலைவர் அம்பேத்வளவன் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அப்பகுதியில் தொல்காப்பியர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை எர்னடல் செல்வந்தி, பாளையம் ரோயா ரவிச்சந்திரன், விஜய் மற்றும் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். வடசென்னை மேற்கு மாவட்டம் இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளையொட்டி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு வடசென்னை முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாலை அணிவித்து எங்களுடைய வீர வணக்கத்தை பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 72வது வட்டத்தில் கன்னிகாபுரத்தில் அமைந்துள்ள இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது என்பது காலத்தின் கட்டாயம். இதை பொதுமக்கள் வெகு மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆளக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வடிவமைத்து தந்த இந்த அரசியல் சாசனத்தை அடியோடு ஒழிப்பதற்காக வேலை திட்டங்களை செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை கட்டமைத்த வரலாறு படைத்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த சனாதனத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் பேசிக் கொண்டு வருகிறார். இன்றைக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அவருடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்துத்துவத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம் என்ற இரட்டை முழக்கங்களோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.